நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நம்ம தற்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து நம்முடைய கடக ராசிக்குள்ளே பயணிக்கிறார். ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போது, குரு பகவான் என்னென்ன மிக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இந்த குரு பகவான்கிறவர் யார் அப்படிங்கும்போது, நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவான் மற்றும் கேது பகவான். மீதி 7 கிரகங்கள்னு சொல்லும்போது இந்த 7 கிரகங்கள் தான் கிரகங்களாகவே நம்ம கருதப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 7 கிரகங்களில் மிக சுபர் என்று சொல்லக்கூடிய தூய்மையான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது நம்மளுடைய குரு பகவானே. அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியாக வருகிறார் என்று பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ வருட கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற நம்முடைய சனி பகவான் மற்றும் ராகு கேது பகவான் இவங்களோட ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் ஒரு பயமும் மனசுக்குள்ளே வந்துடும். எங்கள் சனி பயிற்சி ஆகுதுங்க, எங்கள் ராகு இது பயிற்சி ஆகுதுங்க, எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய குரு பயிற்சி மட்டும் எப்போ வரும்னு நம்மளுடைய எல்லா ராசி அன்பர்களுமே எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குரு பார்வை கிடச்சிட்டா போதுங்க அப்படிங்கிற தன்மையில் தான் எல்லாருமே யோசிப்போம். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுன்னாலே அதுக்கு குரு பார்வை வேணும். ஒரு வீட்டில் திருமணம் நடக்கணும்னாலும் சரி, ஒரு வீட்டில் வீடு கட்டணும், ஒரு ராசிக்கார் சொந்தமாக வீடு கட்டணுன்னாலுமே குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்னாலே குரு பார்வை கிடச்சா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க, கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பொதுவாகவே நம்முடைய ஜோதிட சார்ந்த விஷயங்களில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கறனால நம்ம குரு பயிற்சியை எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குரு பார்வை 3 பார்வைகள் உண்டு. ஒன்று 5ஆம் பார்வை, இன்னொன்று 7ஆம் பார்வை, அதுக்கடுத்து 9ஆம் பார்வை. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. குரு பகவானில் மிக அற்புதமான பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். ஸோ இந்த பார்வைகள் உங்களுடைய ராசி நடிப்பில் எந்தெந்த இடங்களில் குரு பகவான் பார்க்காருங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடங்கள், அந்த ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற அந்த பார்வை பலன் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய கற்பனை திறன் மூலமாக எதையும் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள் தான் நீங்கள். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஜென்ம குருவாக அமர்ந்த குரு பகவான் அவருடைய பங்குக்கு 1 வருடமாக பல விஷயங்களை சிந்திக்க வச்சார். ஆனால் செயல்படுத்துவது 80% கிடையாது. நிறைய சிந்திக்கிறீங்க, சிந்தித்து செயல்படலாம் நினைப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த ஒரு 3-4 வருடத்தில் நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலையில் நிறையா பிரச்சனை இருந்துச்சு, நிறைய போராட்டங்கள். நீங்கள் யாரை நம்பி ஒருத்தவங்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிங்களோ, யாரை நம்பி நீங்கள் வேலையை சேர்த்து விட்டீங்களோ, யாரை நம்பி ரகசியங்கள் சொன்னீங்களோ அத்தனையும் உங்களுக்கு பிரச்சனையாகவே வந்துச்சு அப்படிங்கிறது உண்மை. ஸோ சில மிதுன ராசிக்காரங்களாம் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை, இப்போ வேலை தேடி இருக்க வேண்டிய சூழ்நிலைலாம் கடந்த காலங்களில் ஒரு குறைஞ்சது 3 to 5 வருடங்களாக பல மிதுன ராசிக்காரங்க லாக் ஆகிருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் தற்போது ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசிக்குள்ளே நுழைகிறார். அப்போ 2ஆம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் நுழைவது மூலமாக நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் குரு பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் மிதுன ராசிக்கு குரு பகவான் கொடுக்க போகிறாருன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வேலையில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ நிறைய அழுத்தங்கள், வேலையில் நிறைய சிக்கலை சந்திக்கிங்களா, அந்த சிக்கலெல்லாம் முறியடிக்கப்படும். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கற்பனை திறன்,
உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தற்போது நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்த போகிறீங்க. இப்போ வரையும் உங்களுடைய அத்தனை விதமான சிந்தனைகளை திருடி செயல்பட்டவர்கள் எல்லாம் வெற்றியாளர்களாக இருக்காங்க. ஆனால் கொடுத்த நீங்கள் பல பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க. ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம், வேலையில் ஒரு மாற்றம், கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு குரு பார்வை மூலமாக கிடைக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இல்லைங்க கடன் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நோயினால தான் வந்துச்சுங்க, என்ன பிரச்சனையே தெரிலங்க, ஒரு ஹெல்த்தில் ஒரு திடீர்னு ஒரு சிக்கல் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணும்போது நம்மளுடைய குடும்ப வகையாக, அதாவது வாரிசு மூலமாக வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக இந்த பிரச்சனை இருக்குங்கிறத இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ இந்த வியாதிக்கு ஒரு முடிவு கிடையாதா, இதுக்கு ஒரு தீர்வு கிடையாதா, என்னை விட என்னோடய குடும்பத்தில் நிறைய பேர் இதை பாதிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாதிப்புலேருந்து எனக்கு ஒரு விடுதலை, இந்த பாதிப்பு மீண்டும் தொடராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, உறுதியாக அப்படி ஒரு சூழ்நிலை யாருக்காச்சும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருந்துச்சுன்னா உறுதியாக அது சரி செய்யப்படும். உங்களுக்கு அடுத்து இந்த பிரச்சனை யாருக்குமே வராது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. கவலையப்படாதீங்க. அதுபோல் திடீர்னு அதிர்ஷ்டம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறனால இனிமே நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட துன்பம், நீங்கள் பட்ட கவலைகளுக்கு உறுதியாக ஒரு தீர்வு அப்படிங்கிறத குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் நம்முடைய மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால உறுதியாக சொந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசிக்கு அற்புதமாக இருக்குங்க. அதாவது கர்மா அடிப்படையில் நீங்கள் சுமந்த ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. உங்களுக்காக மட்டுமே, உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டுமே, உங்களையே நம்பியிருக்கிற உங்களுடைய பார்ட்னருக்காக மட்டுமே நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் ஜெயம் உண்டு.